வணக்க மக்களே, வெல்கம் டு தி அட்வென்ச்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது ஸ்பேஸ் ஜென் சந்திராயன் அப்படின்ற ஒரு வெப் சீரிஸோட ரிவ்யூ. தமிழ் டப்பிங்கோட ஜியோ ஹாட் ஸ்டார் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு. மொத்தமா 5 எபிசோட்ஸ் தான். ஒரு எபிசோடுமே ஆவரேஜா ஒரு 30 மினிட்ஸ் டியூரேஷன், ஒரு சின்ன சைஸ் சீரிஸ் அப்படின்னே சொல்லுவேன். இந்த சீரிஸ் சந்திராயன் 2 and 3யோட ஈவெண்ட்ஸை மையமா வச்சு அமைக்கப்பட்ட சீரிஸ். ஆக்சுவலா இந்த சீரிஸோட ஸ்டார்டிங்கே வந்து சந்திராயன் 2 மையமா வச்சு தான் தொடங்குது. அதோட லான்ச் அப்படின்றது சக்சஸ்ஃபுல்லா அமையுது. பட் இருந்தாலும் அதோட லேண்டிங் அப்படின்றது ஃபெயில் ஆகுறதுனால அந்த ப்ராஜெக்டே ஒரு விதமான ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய செட்பேக்கா அமையுது. அந்த ஃபெயிலியரை டீகோட் பண்ணிட்டு இருக்காங்க அதுல இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட், ப்ரோக்ராம் டைரக்டர்ஸ் எல்லாருமே. ஸோ அவங்க யாரு, அவங்களோட வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு, அண்ட் இந்த லேர்னிங்ஸை வச்சு சந்திராயன் 3 அவங்க எப்படி சக்சஸ்ஃபுல்லா முடிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லக்கூடிய ஒரு சீரிஸ் தான் இந்த சீரிஸ். எனக்கு இந்த சீரிஸ்ல பிடிச்ச விஷயமே, இந்த சந்திராயன் 2 and 3யோட ஈவெண்ட்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்தாலும் ஒரு நார்மல் ஆடியன்ஸுக்கு புரியுற மாதிரி அது எதனால ஃபெயிலியர் ஆச்சு, அந்த விக்ரம் அப்படின்னா என்ன, அண்ட் அதுல இருந்து இவங்க என்னென்ன லேர்னிங்ஸ் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்ற அந்த விஷயங்களை ரொம்ப தெளிவாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஆல்சோ சந்திராயன் 3யோட சக்சஸ்க்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய செட்பேக்கா கோவிட் வந்திருக்கும். ஸோ அந்த டைம்ல இவங்க என்னென்ன சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணாங்க, அதுலயும் குறிப்பா அந்த மேக் இன் இந்தியா அப்படின்ற ஒரு விஷயம் எப்போ பாப்புலர் ஆச்சு அப்படின்ற அந்த விஷயங்களையும் வந்து இதுல ரொம்ப நீட்டா காட்டியிருந்தாங்க. ஆல்சோ இதுல பேக் ஸ்டோரியா பாத்தீங்கன்னா விக்ரம் அப்படின்றவரோட பேக் ஸ்டோரி ஓரளவுக்கு எஃபெக்டிவா இருந்துச்சு. அதாவது அவங்க அப்பா கார்கில் வார்ல இறந்து போயிருப்பாரு. கார்கில்ல நிறைய சோல்ஜர்ஸ் இறந்து போனதுக்கு முக்கியமான காரணமே டெக்னாலஜி வைஸ் நம்ம ரொம்ப பிகைன்ல இருந்த ஒரு ரீசன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கும். அதனாலேயே நம்ம பயங்கர ஸ்ட்ராங்கா டெக்னாலஜில இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த நபர் பயங்கர தீவிரமா இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ அது ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. மத்த பேக் ஸ்டோரிஸ் அப்படின்றதெல்லாம் பெரிய லெவல்ல ஒர்க் அவுட் ஆகல. எமோஷனலா பெரிய கனெக்ட் அப்படின்றதெல்லாம் வரவே இல்லை. அதே மாதிரி வந்து இதை இன்னும் கொஞ்சம் ஈவென்ட் ஃபுல்லா கொண்டு போயிருக்கலாமோ அப்படின்ற ஒரு ஃபீலுமே இருந்துச்சு. ரொம்ப பிளாட்டா போன மாதிரி இருந்துச்சு. ஓவரால் எனக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவான டாக்குமெண்ட்ரி பார்த்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு, தவிர ஒரு ப்ராப்பர் வெப் சீரிஸ் மாதிரி இல்ல. என்னோட ரேட்டிங் இந்த சீரிஸ்க்கு வந்து 2.75 அவுட் ஆஃப் 5. கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் ஆகா ஓகோ அப்படின்லாம் இல்ல. அடல்ட் கண்டென்ட்லாம் இல்ல, கிளீன் வாட்ச் தான். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.